வணக்கம் நண்பர்களே. ஃபீஃபா உலகக் கோப்பை 2026 இல் நேற்று நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் கனடா மற்றும் போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகள் 1-1 வரை என்ற கோல் கணக்கில் டிரா செய்துள்ளன. போட்டியின் தொடக்கத்திலிருந்தே இரு அணிகளும் ஆக்ரோஷமாக விளையாடின. முதல் பாதியின் 21வது நிமிடத்தில் போஸ்னியா அணியின் வீரர் ஒரு சிறப்பான கோலை அடித்து தனது அணியை முன்னிலைக்கு கொண்டு வந்தார். இதனால் கனடா ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதன் பிறகு கனடா அணி தொடர்ந்து தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. கோல் அடிக்க பல முயற்சிகள் செய்தாலும் போஸ்னியா அணியின் பாதுகாப்பு அரணை உடைக்க முடியவில்லை. முதல் பாதி முடிவில் போஸ்னியா 1-0 வரை என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது. இரண்டாம் பாதி தொடங்கியதும் கனடா அணி இன்னும் வேகமாக விளையாடத் தொடங்கியது. போட்டியின் முக்கிய தருணமாக மாற்று வீரராக களமிறங்கிய சைல் லாரின் சிறப்பான கோல் அடித்து போட்டியை 1-1 வரை என சமநிலைப்படுத்தினார். அந்த கோல் கனடா ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் இரு அணிகளும் வெற்றி கோலை அடிக்க கடுமையாக போராடின. ஆனால் கூடுதல் கோல்கள் எதுவும் வராததால் போட்டி 1-1 வரை என்ற சமநிலையில் முடிவடைந்தது. இந்த முடிவின் மூலம் கனடாவும் போஸ்னியாவும் தலா ஒரு புள்ளியை பெற்றுள்ளன. குரூப்பில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற இரு அணிகளுக்கும் அடுத்த போட்டிகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். கனடா தனது அடுத்த போட்டியில் கத்தார் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மறுபுறம் போஸ்னியா அணி சுவிட்சர்லாந்தை சந்திக்க உள்ளது. இந்த போட்டிகள் குரூப்பின் நிலையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று கால்பந்து நிபுணர்கள் கருதுகின்றனர். இதுவரை ஃபீஃபா உலகக் கோப்பை 2026 இன் முக்கிய செய்திகளை உங்களுக்காக வழங்கியது.